இந்த பேசிக் டியூட்டோரியலில் இன்றைக்கி நம்ம ஒரு பேசிக்காக 3D மாடலிங் பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த ஸ்பியரில் நம்ம ஸ்டார்ட் பண்ணாமல் இனிஷியலைஸுங்கிற இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி இந்த கியூ ஸ்பியர்லேருந்து நம்ம ஒரு பேஸ் மெஷை க்ரியேட் பண்ண போகிறோம். இப்போது இந்த ஸ்பியர்லேருந்து நம்ம ஒரு ஆப்ஜெக்டை செய்கிறது எப்படி அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த ஸ்பியரை ஒரு டூப்ளிகேட் எடுக்க போகிறேன். இந்த பட்டனை கிளிக் பண்ணி இது நான் லெஃப்ட் சைடில் வச்சுருக்கேன். நோட் பண்ணிங்க. இதோட ஸ்கேலை குறைக்கிறேன், ஸ்கேல் பண்ணிக்கிறேன். இந்த கிஸ்மோவில் இந்த ஏரியா தான் டோட்டலாக ஸ்கேல் ஆகும். இந்த ஸ்கேல் வந்து இசட் ஆக்சிஸில் அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஸோ இப்படி வச்சுட்டு பண்ணுறேன். ட்ரா மோட் கிளிக் பண்ணுறேன். இந்த மூவ் ப்ரஷ் எடுத்துக்கிறேன். ஸோ இதை எடுத்துகிட்டு இப்போ டாப் வியூவில் வச்சுருக்கேன். இந்த பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு டாகோட ஃபேஸ் எப்படி இருக்குமோ அதோட பேசிக் ஷேப்பை நான் ரெடி பண்ணுறேன். நீங்கள் ஒரு ஆப்ஜெக்டை இமேஜின் பண்ணுறப்ப இந்த மாதிரி பாலிகான்ஸை வெரி லோவராக ப்ரொஃபைலில் எப்படி க்ரியேட் பண்ணுறது, இன்கேஸ் நீங்கள் ஒரு கிராஃப்ட் ஒர்க் பண்ணுறீங்க, ஃபோல்டிங்ஸில் எப்படி ரெடி பண்ணுறது, அந்த மாதிரி நீங்கள் இமேஜினிங் பண்ணிங்கனாலே போதும். ஸோ அந்த ஒர்க்கை நம்ம இதில் அச்சீவ் பண்ணிடலாம். இந்த ஷேப்ஸை நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும் ஈஸியாக. ஸோ அதை நான் ஃப்ளாட்டாக கட்டமாக யோசிச்சிருக்கேன். ஸோ டாகோட ஷேப் எப்படி இருக்குங்கிறது இந்த இடத்துல எனக்கு அந்த கண்ணும் இப்படி போயிட்டு இப்படி வரும். ஸோ அது மாதிரி வச்சுருக்கேன். ஒரு கார்ட்டூன் டாக் தான் செய்ய போகிறோம். இந்த சேம் ஸ்பியரை இன்னொரு டூப்ளிகேட் எடுத்துக்கிட்டு கீழே இழுத்துக்கிறேன். இது வந்து இந்த ஏரியாவை வந்து கழுத்துக்கு யூஸ் பண்ண வரேன். இது இல்லாமல் டூப்ளிகேட் எடுக்காமல் இந்த ஸ்பியர் நான் இங்கேயே நான் காப்பி பண்ணோம் அப்படின்னா கண்ட்ரோல் அழுத்திக்கிட்டு இந்த கிஸ்மோவோட இந்த மூவ் டூலை யூஸ் பண்ணும்போது நமக்கு ஒர்க் ஆகும். காப்பி மாஸ்கில் இருக்கும்போது நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸ்ப்ளிட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் இருக்குது. சப்போஸ் நம்ம இப்போ மாஸ்க் பண்ணி இன்னொரு காப்பி எடுத்துட்டோம், நம்ம எடுத்த இந்த ஆப்ஜெக்ட் மாஸ்கிங்கில் இருக்கும், ஆட்டோவாக மாஸ்க் ஆகிடும். மாஸ்கிங்கில் இருக்கும்போது அதை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும் அப்படின்னா ஸ்ப்ளிட் அன்மாஸ்க்குங்கிற பாயிண்ட்ஸை யூஸ் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். இன்னொரு 2 லேயராக க்ரியேட் ஆகிடும். ஸ்ப்ளிட் அன்மாஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு இது மெர்ஜ் பண்ணோம் அப்படின்னா மெர்ஜிங்கிறது இருக்கும், மெர்ஜ் டவுன் அப்படிங்கிறதும். எந்த ஆப்ஜெக்டை இதோட மெர்ஜ் பண்ணுமோ மெர்ஜ் டவுனுங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணி மெர்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் எடுத்தையும் மெர்ஜ் பண்ணிட்டேன். இப்போது இதை நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் தனித்தனியாக ஒர்க் பண்ணணும்னு நினச்சாலும் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். தனித்தனி சப்டூலில் ஒர்க் பண்ணும்போது ஷேப்ஸை ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். மொத்தமாக எடுத்து நம்மளால் ஸ்கல்ப் பண்ண முடியாது. ரொம்ப கஷ்டமான ஒர்க் அது. ஸோ இது ஈஸியான மெத்தட். ஒரு ஷேப்பை நம்ம உடனே க்ரியேட் பண்ணுறது பாலிகான்ஸ் லோவாக இருக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதுக்கு நம்ம காது வைக்கணும். இன்சர்ட் ப்ரஷ்ங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனில் ஸ்பியர் எடுத்துக்கிறோம். இங்கே இந்த சப்டூல் கிளிக் பண்ணியிருக்கோம். ஆல்ட் அழுத்துறது மூலயமா நீங்கள் இன்னொரு சப்டூலை கிளிக் பண்ண முடியும். இங்கே நீங்கள் போய் கிளிக் பண்ணாலும் பண்ணிக்கலாம், டைரெக்டாக இங்கேருந்து கிளிக் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நான் ஒரு ஸ்பியர் வரைகிறேன். மூவ் டூலை யூஸ் பண்ணி ஸ்கேல் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்கேலிங் ஓகே ஒழுங்காக வரல. நம்ம இந்த மூவ் டூலை யூஸ் பண்ணி இயருக்கு என்ன பண்ணலாங்கிறது யோசிப்போம். ஸோ இந்த மாதிரி மூவ் டோபாலஜிகள் யூஸ் பண்ணும்போது ஃப்ளோவாக ஒர்க் ஆகிறதுனால மெஷ் இந்த மாதிரி ஃபோல்டிங்ஸ் ஆகக்கூடாது. அந்த இடத்துல ஷிஃப்ட் கிளிக் பண்ணி ஸ்மூத் பண்ணிக்கிறேன். ரெண்டாவது ஆப்ஷன் மூவ் டோபாலஜிகளை யூஸ் பண்ணி நான் இந்த மெஷ்ஷை இது மாதிரி யூஸ் பண்ணுறேன். சரி, இந்த மாதிரி க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இதோட காது ரெடி ஆகிருக்கு. காதோட ஷேப் வந்து நம்ம திருப்பி வைக்கணுன்னாலும் வச்சுக்கலாம், எந்த சைடு வைக்கணுமோ வச்சுக்கலாம். ஸோ டாகு பண்ணும்போது இதை கொஞ்சம் டிஸ்டன்ஸ் நவுத்திட்டு ரொட்டேட் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த ஆங்கிளில் யூஸ் பண்ணுறீங்க, எந்த ஆங்கிளில் போய் திருப்பினா ஈஸியாக இருக்குங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லி பண்ணிடுறேன். ஸோ டாப் ஆங்கிள் லெஃப்ட் ஆங்கிள்ங்கிறத நல்லா யூஸ் பண்ணணும். டைரெக்டாக யூஸ் பண்ணும்போது நமக்கு எந்த சைடு திரும்புதுங்கிறது தெரியாது. ஸோ இது ஒரு டாகோட மாடல் மாதிரி இருக்குது. இதை நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா மெர்ஜ் பண்ண போகிறேன். இந்த அம்புக்குறிங்க இருக்குது இல்லையா, இதை யூஸ் பண்ணி தான் நான் இதை இங்கே ட்ராவல் பண்ணேன். இது இங்கே செக் பண்ணி பார்த்துக்கலாம். இது மேலே போகும், இது செலெக்ஷன் டூல் மாதிரி போகும், கீழே இறங்கும். ஸோ இது யூஸ் பண்ணி நம்ம இந்த டூலை கீழேயும் மேலேயும் நவுத்திக்கலாம். இப்போ நம்ம மெர்ஜ் யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், மெர்ஜ் டவுன். ஸோ இது ஒரு பேசிக் ஷேப் ரெடி ஆகிடுச்சு.
டூப்ளிகேட் எடுத்துக்கிறேன், இதை ஹைட் பண்ணியிருக்கேன். ஜாமெண்ட்ரியில் டைனமெஷ்ங்கிற ஆப்ஷன் போயிட்டு ப்ரஷ் பிளருங்கிறத குறைச்சிட்டு, சாரி இது எனேபிள் இருந்தால் பிளர் ஒர்க் ஆகும். ஸோ இதை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு 320 வச்சுட்டு பிளருங்கிற ஆப்ஷனை குறைச்சிடும். ஸோ இந்த அளவுக்கு எனக்கு இருந்தால் போதும். இதை நான் ஸ்மூத் பண்ணுறப்ப எனக்கு அந்த ஷேப் ஈஸியாக வந்துடும். ஷிஃப்ட் கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஸ்மூத் பண்ணோன்னா இந்த ஷேப்பை அச்சீவ் பண்ணுறேன். இன்னொரு விஷயம், இது என்ன டிஃப்ரென்ஸ் கலரில் இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? இந்த கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்போது நம்ம வேறு ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணும்போது இதில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, இந்த மாதிரி நிறைய கலர்ஸில் பாலி குரூப்ஸ் நம்ம ரெடி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா மாடலை ஈஸியாக ஃப்ளோவாக நம்மளால் மெஷ்ஷை க்ளீன் பண்ண முடியும். ஃபைனல் அவுட்டுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம ஒர்க் பண்ணுற ஃப்ளோவும் நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஆப்ஜெக்ட்ஸை நம்ம தனித்தனியாக செலக்ட் பண்ண முடியும். தனித்தனி கலரில் இருக்கிறதுனால தனித்தனியாக செலக்ட் பண்ண முடியும். இதுக்கு பேர் பாலி குரூப்னு சொல்லுவாங்க. பாலி குரூப் இங்கே இருக்குது. ஸோ பாலி குரூப்பில் சில ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த பாலி குரூப்பை க்ரியேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் தான் இதெல்லாம். சில நேரத்தில் ஆட்டோமேட்டிக்காக அது க்ரியேட் பண்ணும், சில நேரத்தில் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். மாஸ்க் பண்ணி அந்த இடத்த பாலி குரூப்பாக க்ரியேட் பண்ணலாம். தனித்தனி ஆப்ஜெக்ட் அப்ளை பண்ணுறது மூலயமா இந்த மாதிரி மெஷஸ் வந்துடும். அதே மாதிரி இந்த மாதிரி பாலி குரூப்பும் வந்துடும். இது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, இப்போது டைனமெஷ் யூஸ் பண்ணோம் இல்லையா, அது மாதிரி ரீமெஷர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ரீமெஷர் கீப் குரூப் அப்படிங்கிறது கொடுத்துட்டோம்னா இந்த குரூப்ஸை கீப் பண்ணிக்கிறதா அர்த்தம். ஸ்மூத் குரூப் அப்படின்னா இந்த எட்ஜஸை ஸ்மூத் பண்ணுறது. ஸோ இன்னும் ரவுண்டாக போயிடும், நம்ம அதை கொஞ்சம் குறைச்சிக்கலாம். இந்த டார்கெட் பாலிகான் லெவல்ஸை செட் பண்ணிக்கணும். நார்மலாக ஒரு ரீமெஷிங் ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ப்ராசஸ் முடிஞ்சு இப்படி ஒரு மெஷ்ஷு. ஸோ இன்னுமே நம்ம க்ளீன் பண்ணோம் அப்படின்னா, ஸோ ஒரு பேசிக்காக மாடல் நமக்கு 3D மாடலிங் தெரியாமலே இந்த மாதிரி சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டை யூஸ் பண்ணி, இதில் நான் மூவ் டூல் மட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன், டோபாலஜிக்கல் மூவ் டூல். இந்த ஃப்ளோ இப்போது யூஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். இந்த மூவ் டோபாலஜிக்கல் வச்சு யூஸ் பண்ணும்போது மாடல் ஃப்ளோ நல்லாயிருக்கும். நம்ம மாடலை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஈஸியாக நம்மளால் ஷேப்ஸ் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். இந்த ஏரியா நமக்கு கர்வியாக வேணும்னா நம்ம ப்ரஷ் சைஸை பெருசாக சின்னதாக அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலயமா அதோடய ஷேப்ஸு நம்மளால் ஈஸியாக அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு ஷேப் கொண்டு வர முடியும். டைரெக்டாக ஹை பாலியில் ஸ்கல்ப் பண்ண தேவையில்லை. நம்ம இது மாதிரி லோவார டீட்டெயிலை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கிட்டோன்னா அதுக்கப்புறம் ஃபைனல் அவுட்புட்டில் நம்ம டீட்டெயில்ஸை டிவைடு கொடுத்து ஃபுல்லாக 3Dயில் ஸ்கல்ப் பண்ணிக்கலாம். அதோட ஸ்கின் டெக்ஸ்சர், அதோட டீட்டெயில்ஸை நம்ம அப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். முதல்ல லோவாக ப்ரொஃபைலை ரெடி பண்ணணும். லோவாக ஒரு மெஷ் யூஸ் பண்ணும்போது ஈஸியாக நம்ம அட்ஜஸ்ட் பண்ண முடியும் அதில் இருக்கிற ஃபீச்சர்ஸ். இது ஒரு டெக்னிக். நிறைய பேர் டைனமெஷில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு பதிலாக இது ஒரு டெக்னிக். ஸோ இது ஒரு பேசிக்காக இந்த டாக் ஷேப் க்ரியேட் ஆகுது. எனக்கு கண்ணுக்கிட்ட ஒரு ஏரியா வேணும் இல்லையா, கண்ணுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் வேணும். ஸோ முடிஞ்சால் இந்த க்ளே மாடலிங் ப்ரஷ் எடுத்துகிட்டு ஆல்ட் கிளிக் பண்ணி உள்ளே டெப்த்து க்ரியேட் பண்ணலாம். ஸோ லைட்டாக தான் ப்ரெஸ் பண்ணியிருக்கேன், லைட்டாக தான் வரைஞ்சிருக்கேன். இது இப்படியே இருக்கட்டும். இன்னொரு ரீமெஷ் க்ரியேட் பண்ணலாம். எனக்கு இந்த இடத்துல ஃப்ளோ கிடச்சிருச்சு. ரீமெஷரை யூஸ் பண்ணி டைரெக்டாக டைனமெஷ் யூஸ் பண்ணால் ரீமெஷரை யூஸ் பண்ணி இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எனக்கு இந்த ஃப்ரெஷ் கிடச்சிருச்சு. இப்போனும் இங்கே இன்செட் மெஷ் அப்படிங்கிறதுல ஸ்பியர் எடுத்துகிட்டு லோ பாலி ஸ்பியர் எடுத்துகிட்டு இன்செட் கொடுத்துட்டேன். ஸ்ப்ளிட் அன்மாஸ்க்கு கொடுக்குறேன். ஸ்ப்ளிட் அன்மாஸ்க்குங்கிற ஆப்ஷன் சப்டூலில் ஸ்ப்ளிட் அன்மாஸ்க்குங்கிற ஆப்ஷன் இங்கே இருக்கும். ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். இது சப்டூல் தனியாக வந்திருக்கு. சிமிட்ரியில் இருக்குது, அதனால் நம்மளால் ஈஸியாக அட்ஜஸ்ட் பண்ண முடியும் மூவ் டூல் யூஸ் பண்ணி. ஓகே, இப்போது கண்ட்ரோல் டி டிவைட் ஆப்ஷன். ஜாமெண்ட்ரியில் இந்த டிவைட் லெவல்ஸ் பேசிக் ஷேப் நம்ம கரெக்டாக ரெடி பண்ணிட்டோம், டோபாலஜிக்கலாக ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா இது பேசிக் ஷேப் இது மாதிரி க்ரியேட் பண்ணிட்டோம். இதுதான் நம்ம ஃபைனல் அவுட்டில் நம்ம கொடுக்க மாடலோட அவுட்புட்டாக இருக்கும். இந்த மெஷ் க்ளீனான மெஷ்ஷு இதுதான் டோபாலஜின்னு சொல்லுவாங்க. இந்த ரீமெஷ் பண்ண மூலயமா நமக்கு ஈஸியாக கிடைக்கும். ஸோ டிவைட் கொடுக்கறதுக்கு டிவைடுங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணணும். டிவைடுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணோன்னா இந்த மாதிரி டிவைட் ஆட் ஆகும். ஃபஸ்ட் லெவல், இது செகண்ட் லெவல். அண்ட் டிவைடுக்கு திருப்பி கொடுக்குறேன். கண்ட்ரோல் டி ப்ரெஸ் பண்ணால் இது ஒரு ஷார்ட்கட். கண்ட்ரோல் டி இதோட ஷார்ட்கட்.
திருப்பி இன்னொரு டிவைட் லெவல் கொடுக்குறேன். 5, 6 வரைக்கும் கொடுக்கலாம். ஏன்னா அதோட டெக்ஸ்சர் பண்ணும்போது அதோட ரெசல்யூஷன் அதிகமாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி டீட்டெயிலாக பாலி குரூப் ஆன் பண்ணி பார்த்தீங்கன்னா, இந்த பாலி ஃப்ரேம் ஆன் பண்ணி பார்த்தீங்கன்னா இது மாதிரி டீட்டெயிலாக தெரியும். இதோட லோவர் லெவலில் நம்ம டெலிட் பண்ணுறதுனா இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இந்த ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆப்ஷன் மூலயமா திருப்பி நம்ம அந்த லோவர் லெவல்ஸ் கொண்டு வர முடியும். ஸோ இது ஒரு ஆப்ஷன். டிவைட் யூஸ் பண்ணி 5 லெவல் 6 லெவல் வச்சுக்கலாம். ஸோ இப்போ இதில் நம்ம டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணணும். க்ளே ப்ரஷ் யூஸ் பண்ணி இந்த இடத்துல ஒரு டீட்டெயில் ஆட் பண்ணுறேன். இந்த ஐபாலை உள்ள வச்சுக்கிறேன். ஷிஃப்ட்டு க்ளே ப்ரஷ் இது 2 தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இந்த இடத்துல ஒரு டீட்டெயில் வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஹை பாலியில் வச்சுக்கிட்டு இந்த 4 லெவலை மாற்றிக்கிட்டு இதில் ஒரு கோடு வரைஞ்சிடுவேன். ஸோ இது இங்கே இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ டாகோட டீட்டெயில் இது. இந்த இடத்துல மூக்கு நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ அது இல்லைன்னா இந்த டேம் ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்துட்டு மாஸ்க் பண்ணி கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி இங்கே மாஸ்க் பண்ணுறேன். இப்போது டிவைட் லெவல் 4ல் இருக்குது. ஒருவேளை நான் லோவில் வச்சுருந்தேன் அப்படின்னா இந்த மாதிரி வரும். ஸோ இந்த மாஸ்க் யூஸ் பண்ணிங்கன்னா சம்டைம் கரெக்டாக இருக்காது. சம்டைம் இந்த டீட்டெயில்ஸ் போய் இல்லாமல் வரும். ஸோ நம்ம கொஞ்சம் அதிகமாக வச்சுப்போம். இதோட மூக்கு செய்ய போகிறோம். 4லே ஓகே, இந்த அளவுக்கு இருந்தால் ஓகே. வச்சுட்டு இந்த மூக்கோட ஷேப்பை இதில் நம்ம ட்ரா பண்ணிக்கிறோம். மாஸ்க் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட்டுங்கிற ஆப்ஷன் சப் டூலு கீழே இருக்கும். எக்ஸ்ட்ராக்ட்டுங்கிற ஆப்ஷன் இருக்கும். இதோட திக்னஸ் இருக்கும். எக்ஸ்ட்ராக்ட் கொடுத்தோன்னா இந்த மாதிரி டூல்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடும். அந்த ஷேப்புக்கு மேலேயே அசெப்ட் பண்ணிக்கிட்டு திருப்பி நம்ம ரீமேஷர் யூஸ் பண்ண போகிறோம். இதில் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது இந்த மாதிரி லேயர்ஸ் க்ரியேட் ஆகிடும். 2 லேயராக இருக்கும். ஸோ அதை ரீமேஷர் யூஸ் பண்ணி ரீமேஷர் இன்னும் லோ பாலி மாற்றிக்கிறேன். ஸோ என் சர்ஃபேஸும் க்ளீன் ஆகிடும். இதோட பாலி குரூப்பும் கீப்பப் ஆகிருக்கும். ஸோ இந்த ஆப்ஜெக்ட்டு பாலி குரூப்ஸில் கரெக்டாக ரீமேஷ் ஆகி வந்துருச்சு. இந்த ஒர்க் ஃப்ளோவில் கண்ட்ரோல் ஷிஃப்ட் கிளிக் பண்ணி நம்ம இதை கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா இந்த பாலி குரூப் மட்டும் செலக்ட் ஆகும். இதோட இதோட பின்பக்கம் தெரியாது. எப்பொழுதும் நார்மல்ஸோட ஃப்ரண்ட் பக்கம் மட்டும் தான் தெரியும். பாலிகான்ஸுங்கிறது நார்மல்ஸ்னு சொல்லுவாங்க. பாலிகான்ஸில் க்ரியேட் பண்ண இந்த நார்மல் சர்ஃபேஸில் ஒரு சைடு தான் விசிபிளாக இருக்கும், ஒரு சைடு விசிபிளாக இருக்காது. இந்த பாலிகான்ஸ்லாம் 2 சைடும் விசிபிளில் இருக்கணும் அப்படின்னா இந்த டூலுங்கிற ஆப்ஷனில் டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டிஸுங்கிற மெனுவில் டபுள் சைடுங்கிறத ஆன் பண்ணிக்கலாம். ஸோ இது 2 சைடு விசிபிளில் இருக்கும். இப்போ கண்ட்ரோல் ஷிஃப்ட் செலக்ட் பண்ணி இந்த பாலி குரூப் மட்டும் செலக்ட் பண்ணோம். கண்ட்ரோல் ஏ செலக்ட் பண்ணுறது மூலிமா மொத்தமாக அது மாஸ்க் ஆகிடும், விசிபிளாக இருக்கிறது மட்டும். கண்ட்ரோல் ஷிஃப்ட் கிளிக் பண்ணி எம்டி ஸ்பேஸில் கிளிக் பண்ணால் அது மறுபடியும் மறைஞ்சு போன ஆப்ஜெக்ட் வந்துடும். நம்ம இந்த பிளேஸ் மட்டும் மாஸ்க் ஆகிருக்கும். மறைஞ்சு போன ஆப்ஜெக்ட் திரும்பி ரிட்டர்ன் வந்துடும். கண்ட்ரோல் ஐ கிளிக் பண்ணோன்னா மாஸ்க் இன்வெர்ட் ஆகும். மாஸ்க் இன்வெர்ட் ஆனிச்சுன்னா கீழே இருக்கிற ஏரியா நம்ம செலக்ட் பண்ணதுக்கு ஆப்போசிட்டாக செலக்ட் ஆகிருக்கும். மாஸ்கெட் இன்வெர்ட் ஆகிருக்கிறதுனால நம்ம இப்போது இந்த கிஸ்மோ இங்கே இருக்குது. இந்த கிஸ்மோ மேலே இருக்கிற இந்த லாக்கை ஓப்பன் பண்ணிவிட்டு லொக்கேஷனுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணோன்னா இங்கே போய்டும். ஸோ இதை மூவ் டூல் யூஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ ஒரு ஐக்கானை டர்ன் ஆஃப் பண்ணணும் இல்லையா, அது பேர் ஜோலோ. அந்த ஜோலோ ஆப்ஷன் சப் டூலில் நம்ம ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க சப் டூலில் மட்டும் வியூ போர்ட்டில் காட்டுறதுக்கான ஆப்ஷன். ஸோ இந்த நோஸ் ஏரியா ரெடி ஆகிட்டு ஒரு சிம்பிள் டாக் நம்ம இப்போது ரெடி பண்ணிட்டோம். இப்போ டாகோட ஃபேஸை நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். அதோட காதை அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். இதை செலக்ட் பண்ணியிருக்கேன்.
ஐப்ரோ லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன் ஃப்ளாட்டன் ப்ரஷ் வச்சு. க்ளே ப்ரஷ் எடுத்துக்கிட்டு டிவைட் லெவலை குறைச்சிக்கிட்டு இந்த மாதிரி லைட்டாக ஸ்கல்ப் பண்ணிக்கிறேன். ஷிஃப்ட் அழுத்தி ஸ்மூத் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டிவைட் லெவலை அதிகப்படுத்தணும்னா அதோட ஹை டீட்டெயில்ஸ் மட்டும் இருக்கும், அது லைட்டாக ஸ்மூத் பண்ணிப்போம். ஸோ லோவர்லேயும் ஹையர்லேயும் போய் நம்ம மாறி மாறி ஒர்க் பண்ணும்போது சில விஷயங்கள் ஈஸியாக இருக்கும், சில விஷயங்களை ஃபாஸ்ட்டாக பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஒர்க் ஃப்ளோ பண்ணணும் எப்பொழுதும். டேம் ப்ரஷ்ஷை வச்சு ஹை டீட்டெயில்ஸை டிவைட் 6ல் நான் ஆட் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா எவ்வளோ டீட்டெயில்ஸ் இந்த ஏரியா நம்ம டிவைட் 6ல் இருக்கும்போது நிறைய டீட்டெயில்ஸை நம்மளால் ஆட் பண்ண முடியும். இந்த டீட்டெயில்ஸ் மட்டும் இல்லாமல் இதுக்கு மேலே நம்ம ஆட் பண்ண போகிற ஹேரோட டீட்டெயில், நரம்பு, இதோட டெக்ஸ்சர், இதோட ஸ்கின் டெக்ஸ்சர், இது எல்லாமே நம்ம டிவைட் 6ல் தான் நம்ம ஆட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு மேலேயும் நம்ம டிவைட் பண்ணிக்கலாம், அதுக்கேற்ற மாதிரி அது டீட்டெயிலை இன்னும் கொடுக்கும். ஸோ இது கார்ட்டூன் மாடலுங்கிறதுனால இந்த லெவல் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எப்படி குயிக்காக ஒரு ஆப்ஜெக்டை நம்ம மாடல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான பேசிக் டியூட்டோரியல் இது. இந்த வீடியோவில் நம்ம டாக் பண்ணும்போது நிறைய ஆப்ஷனை உங்களுக்கு ரிவீல் பண்ணியிருப்பேன். இந்த ஆப்ஷன்ஸ் எதையும் மறக்காமல் அப்ளை பண்ணுறது மூலயமா உங்கள் ஒர்க் ஃப்ளோவை ரொம்ப ஃபாஸ்ட்டாக மாற்ற முடியும். நிறைய டூல்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது மூலயமா வேகமாக பண்ண முடியும். இந்த டியூட்டோரியலை வச்சு நீங்கள் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பற்றின டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னும் ஒரு பெட்டரான வீடியோவோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் ஸ்டீஃபன்.